ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 29/6/2017 ஹேவிளம்பி வருடம் ஆணி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. சஷ்டி திதி, பூரம் நட்சத்திரம், கரசை கரணம், சித்த யோகம் கூடிய நாள். சூலம் தெற்கு தென்கிழக்கு. 4:20 பரிகாரம் தைலம். பொதுவாக வியாழக்கிழமைனா தட்சிணாமூர்த்தியை கும்பிடுறது, மகான்களை கும்பிடுறது, குருவை போன்றவங்களை கும்பிடுறது, நமக்கு சொல்லி கொடுத்த குருமார்களை கும்பிடுறது. ஸ்கூலில் மட்டுமில்லை, மற்ற வேற ஏதாவது தனிப்பட்ட வகையில் ஒரு வாகனம் ஓட்டி தருவங்க, நீச்சல் கற்றுக் கொடுக்குறவங்க, மற்ற மொழியை கற்றுக் கொடுக்குறவங்க, வித்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவை வழிபடுறது, இதெல்லாம் கூட குருவை போல உள்ளவங்களுக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கறது, பூ பழங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அவங்ககிட்ட 4 வார்த்தை நல்ல வார்த்தை கேட்கறது, இதெல்லாம் வியாழக்கிழமையினுடைய சிறப்பு. பொதுவாக நீங்க ஜாதகம் போட்டீங்கன்னா அதுல திசை இருப்பு அப்படின்னு வரும். நாம என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திர திசை தான் இருப்பா வரும். பொதுவாக வானமண்டலத்தில் உள்ள நட்சத்திர மண்டலத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. டெய்லி ஒரு நட்சத்திரம் பூமிக்கு வந்துட்டே இருக்கு. 24 ஹவர்ஸில் அது கொஞ்சம் கூட குறையும் இருக்கும். இன்னைக்கு என்ன நட்சத்திரமோ இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு அந்த நட்சத்திரம் சொந்தம். இன்னைக்கு பூர நட்சத்திரம்னா இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் பூர நட்சத்திரம். பூரம்ங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம். நட்சத்திரங்கள் வானத்தில் தனியே இயங்காது, கிரகங்களோட கண்ட்ரோல் தான் இருக்கும். ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம், 9, 3, 27 நட்சத்திரம். பரணி, பூரம், பூராடம் சுக்கிரனோட நட்சத்திரம். ஆக இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சுக்கிரன் திசை தான் முதல் திசை. சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரம் ஒரு 24 ஹவர்ஸ் இருக்குன்னா, நட்சத்திரம் தொடங்கினோடனே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 20 வருஷம் அந்த திசை இருப்பு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக குறைஞ்சிட்டே வரும். 19 வருஷம், 18 வருஷம், 17 வருஷம், 16 வருஷம், இப்படி குறைஞ்சிட்டே வருது. 4 பாதங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு பாதத்துக்கு 5 வருஷம் வச்சு. இதுல ஒரு குழந்தை நட்சத்திரம் தொடங்கி ஒரு 12 மணி நேரம் கழிச்சு பிறகுதுன்னா திசை இருப்பு 10 வருஷம் இருக்கு. ஆக திசை இருப்பு 10 வருஷம் அப்படின்னு சுக்கிரன்னு போட்டிருக்கும். அப்ப பாக்கி 10 வருஷம் எங்க போச்சுன்னா, அதை முன்னோர்கள் அப்போ அந்த காலத்துல எல்லாம் ஜாதகம் எழுதும் போது எப்படி எழுதுவாங்கன்னா, திசை இருப்புன்னு எழுத மாட்டாங்க. முன்ஜென்மம், தாய் கர்ப்பம் சென்றது போக நின்றதுன்னு. இது என்னங்க முன்ஜென்மம் தாய் கர்ப்பம்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த முன்ஜென்மம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 வருஷம் இந்த திசை இருப்பு இருக்கு. இப்போ இதுக்கு முன்ன திசை இருப்பு முன்ஜென்மத்திலையும் தாய் கர்ப்பத்திலையும் சென்றிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த முன்ஜென்மத்தில் ஒரு 9 வருஷம் ஒரு 2 மாசமும், தாய் கர்ப்பத்தில் ஒரு 10 மாசமும், ஆக 10 வருஷம் கழிஞ்சுதான் இப்போ இந்த திசை இருப்பு போடுறதாக அர்த்தம். இப்போ முன்ஜென்மத்தில் சுக்கிரன் திசையில தான் அந்த ஆத்மா உயிர் பிரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு வட்டம் மாதிரி அதுல அந்த திசைகளை நீங்க கணக்கிட்டுக்கணும். எவ்வளவு அப்படி இப்படி அதுல எந்த இடத்துல ஒரு ஆத்மா உடலை விடுதோ, எந்த திசையில என்ன புத்தியில எந்த அந்தரத்துல எந்த சூட்சமத்தில் விடுதோ அதே இடத்துல தொடங்கிதான் நடக்கணும். விட்ட இடத்துல இருந்து தான் தொடரணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஒரு பெயிண்ட் அடிக்கிறவரு ஒரு கொஞ்சம் கலக்கிறாரு, பெயிண்ட் அடிச்சிடுறாரு, அப்புறம் இறங்கி வந்துடுறாரு, சாப்பிட்டுட்டு மறுபடியும் கலக்கி அடிக்கிறாரு. அதுல இருந்து கன்னியூவா தான் அடிப்பாரு, கேப் விட்டு அடிக்க மாட்டாரு. அந்த மாதிரி அந்த அந்த உடல் அந்த திசை அந்த புத்தி அந்த அந்தரத்துல அத்தனை நாளிகையில் இறக்கும்போது திரும்ப அதுல இருந்து தொடங்கி அந்த எந்த கர்ப்பத்தில் அது தாய் கர்ப்பத்தில் இருக்கோ அதுல இறங்கி அதுலேயும் அதே திசையில வழி நடந்து அப்புறம் பிறந்ததுலேருந்து அது எவ்வளவு காலத்துக்கு இருக்குமோ நடந்து அதுக்கு அடுத்தடுத்த திசை வரும். இப்போ சுக்கிரன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரியன் 6 வருஷம், சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், சனி 19 வருஷம், புதன் 17 வருஷம், அப்புறம் கேது 7 வருஷம், அதுக்கப்புறம் திரும்ப அந்த 10 வருஷம் சுக்கிரன்.
அது 120 வருஷம் வாழ்ந்தா இது இப்படி வரும். எல்லாருக்கும் 120 வருஷம் வாழ முடியாது. ஏன்னா இந்த 9 கிரகத்தில் ரொம்ப ஆயில கெடுக்கக்கூடிய ஒருத்தன் வருவான், அவன் முடிச்சிருவான். சில பேர் அபூர்வமாக இருப்பாங்க. லக்னாதிபதி வளர்த்து இருக்கிறவங்க, லக்கணத்துக்கு குரு பார்க்குறவங்க, ஆயுள் ஸ்தானத்துக்கு குரு பார்க்குறவங்க, அவங்கெல்லாம் அந்த 120 வருஷம் கூட வாழ்ந்திருக்காங்க. அது அபூர்வம். அப்படி இந்த திசையினுடைய இருப்பினுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, திசை இருப்புன்னு அது முன்ஜென்மம் தாய் கர்ப்பம் சென்றது போக நின்றது, பாக்கி இருக்கிறது இந்த ஜென்மத்தில் நடந்து போய் அது எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுத்து போகும். இப்போ மீன லக்னம்னா சுக்கிரன் 8 குடையவன், நல்ல பலன் கொடுக்காது. இதே கன்னி லக்னம்னா சுக்கிரன் நல்லவன், 2 9 குடையவன். மகர லக்னம்னா 5 10 கேந்திர திரிகோணத்துக்கு அதிபதி, நல்ல இடத்துல இருந்துட்டா பிறந்த உடனே சரியான யோகம். ஆனால் அடுத்து வர்ற சூரியன் சந்திர செவ்வாய் நல்லா இருக்காது. அப்புறம் அதுக்கப்புறம் வர்ற ராகு நல்லா இருக்கு. இப்படித்தான் இருக்கு. எல்லாருக்குமே எல்லா கிரகங்களும் யோகத்தை கொடுக்காது. சில பேர் அப்படி எதிர்பார்த்துட்டு அப்புறம் கோயிலுக்கு போனேன், ஜோதிடர்கிட்ட போனேன், ஒன்றும் நடக்கலை, அதுவும் பொய் இதுவும் பொய்ன்ட்டுலாம் இருக்கு. எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். இருட்டா இருக்கு, அவங்கள போய் பார்த்து இவங்களை போய் பார்த்து இருட்டை வெடியில என்ன இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, சாமியும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இருட்டுங்கிறது வெடியும் போது வெடியும். மற்ற அந்த தெய்வ அனுகூலம் இருட்டுக்கு விளக்கு மாதிரி இருக்கு. அறியாமையில் இருக்காங்க எல்லாரும். அந்த அறியிற நிலைமைக்கு வந்துட்டா நல்லது. நான் ஏற்கனவே ஒரு டைம் சொன்னேன், கடவுள் இருக்கார், ஆனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. அது தூரத்தில் இருக்கிறவங்க இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க இல்லைன்னு சொல்றதுனால கடவுள் இல்லாமல் போக மாட்டாருன்னு சொல்ற மாதிரி அஸ்ட்ராலஜிலையும் எத்தனையோ சூட்சும விஷயங்கள் இருக்கு. அதைப்படி தான் உலகம் இயங்குது, மக்கள் இயங்குறாங்க, அதைப்படி தான் இன்ப துன்பங்கள் அடையிறாங்க. அதனுடைய அடிப்படையில் நாம் இறை வழிபாட்டில் இன்னைக்கு குரு வழிபாடு செய்யும் போது பலவீனங்கள் அகன்று முன்னேற்றம் கிடைக்கும். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் சமம், சந்திரன் சிம்மத்தில் நட்பு, செவ்வாய் மிதுனத்தில் பகை, புதன் மிதுனத்தில் ஆட்சி, குரு கன்னியில் நட்பு, சுக்கிரன் இன்னைக்கு ரிஷபத்தில் ஆட்சி, சூரியன் அதெல்லாம் சொல்லி வந்துட்டோம். சனி விருச்சிகத்தில் பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அஸ்வினி பரணி கிருத்தி 1ஆம் பாதம் 3 ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு எப்படிப்பட்ட நல்ல நிலைமைகளை கொடுக்குதா இல்லது சிரமமான சூழலை கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் அற்புதமா இருக்கிற 5ல் நல்ல புத்திசாலித்தனம் விருத்தியாகும். ஒவ்வொன்றையும் யோசித்து செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் பின் விளைவுகளை சிந்திச்சு பேசுவீங்க. அதனால 6ல் இருக்கிற குருவும் 8ல் இருக்கிற சனியோடைய பாதிப்புகள் அகன்று இன்னைக்கு நன்மைகள் நிகழக்கூடிய நாள். அஸ்வினியில் பிறந்தவங்க அம்மனையும், பரணியில பிறந்தவங்க துர்க்கை அம்மனையும், கிருத்தியில பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2 3 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு ராசி அதிபதி ராசிக்கு இன்னைக்கு அற்புதமா ஆட்சி பெற்று வந்திருக்காரு. விரயத்தில் இருந்தவர் இப்ப ஜென்மத்துக்கு வந்திருக்காரு. இது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடம். முக மலர்ச்சி, அக மகிழ்ந்த முக மலர், அக மகிழக்கூடிய செய்திகள் காதுக்கு வரும். பலவீனங்கள் நீங்கும். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு எடுக்கிற முயற்சி சாதகமாகும். சோர்வு இருக்காது. இவ்வளவு நாளா ரொம்ப சோர்வு இருந்துட்டு இருந்தா இன்னைக்கு சோர்வு இல்லாத மாதிரி உணர்வீங்க. சாப்பிட்றது நாம ரெகுலரா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாலும் கிரகங்கள் இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி தடைபட்டிருந்தது இன்னைக்கு இயல்பா கிடைக்கும். இப்ப காற்று தடைபட்டிருந்தா இயல்பா கிடைக்குது, மழை தடைபட்டிருந்தா அது இயல்பா கிடைக்குதுங்கிற மாதிரி உங்களுக்கு உடம்புக்கு வரக்கூடிய கிரகங்களிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி தடைபட்டிருந்தது நீங்கி நன்மை நடக்கும். குருவோட பார்வையும் அதுக்கு இருக்கு. குரு நல்ல இடத்துல போயிட்டு இருக்கு. அதனால புதனுடைய அற்புதமான இடம் பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்ணுது. ஆக நீங்க எடுக்கிற காரியம் எளிதில் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல நாள். கல்வி சம்பந்தமான முடிவுகளை எடுக்கலாம். கிருத்திகையில பிறந்தவங்க பிரம்மாவையும்,
ரோகிணியில் பிறந்தவங்க சிவபெருமானையும், மிருகசீடத்தில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதே சமயம் உங்களுக்கு 11 இருந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் பாதகம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் பரவாயில்லைங்க. புதன் ஜென்மத்தில் இருக்கு. சந்திரனுடைய போக்கும் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கு. 2 குடையவன் 5 குடைய சாரமேறி இருக்கக்கூடிய இந்த நிலையில நன்மைகளை செய்வார். மிருகசீடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவாதிரையில் பிறந்தவங்க ராமானுஜரையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயிலும் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரனோட போக்கு 2ஆம் இடம் 4-11 சாரம் தவறில்லை. சுக்கிரனுடைய லாப சஞ்சாரம் அற்புதமா இருக்கு. இடம், வீடு, வாகனம், கல்வி சம்பந்தமான விஷயங்களில் முக்கிய முடிவெடுப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் கைகூடி வரும். கொஞ்சம் தாமதப்பட்டு கைகூடி வரும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கவுன்சிலிங் நடக்குதுன்னா காலையில் போயிருப்பாங்க, கிடைக்காதுங்கிற மாதிரி தெரியும். அப்புறம் எதுக்கும் மாலை வரைக்கும் இருந்துட்டு போகலாங்கும் போது கடைசியில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஒருத்தர் சில பேர் ஒரிஜினல் சப்மிட் பண்ணாதனாலையோ ஏதோ ஒரு காரணத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். அந்த மாதிரி உடனே கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இல்லை, ஆனால் கிடைக்காம போகாது. அதனால கூடுதல் முயற்சி வேலைகளை எளிதாக்கும், வெற்றி பெற வைக்கும்னு சொல்லக்கூடிய, பொறுத்திருக்கிறது காரிய வெற்றிக்கு வழிவகுக்குன்னு சொல்லக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், ஆயிலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதமும் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் ஏற்றத்துக்குரிய நல்ல மாற்றத்துக்குரிய சூழலை கொடுக்கக்கூடிய நிலையில சுக்கிரனுடைய போக்கு இருக்கு. அற்புதமா இருக்கு. 11ல் லாப சூரியன், லாப புதன், லாப செவ்வாய், அற்புதம். குரு அற்புதமான இடத்துல இருக்கு. ஆனா அஷ்டார்த்தம சனி உடல் அசதி, சோர்வு, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், சில குழப்பங்களை உண்டாக்கும். ஆனாலும் அந்த குழப்பங்களை இறையருள் சூரியனை கண்ட பணி போல நீங்க செய்யும். இன்னைக்கு பணவரவுக்குண்டான சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முக்கிய முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கலாம். நீங்க மகத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், பூரத்தில் பிறந்தவங்க பைரவரையும், உத்தரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2-3-4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1-2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு ராசி அதிபதி வலிமையா இருக்கு. இன்னைக்கு அஷ்டமத்தில் இருந்த சுக்கிரன் திரிகோணத்துக்கு ஆட்சி பெற்று வந்திருக்கிறது அற்புதம். பண தேவைகள் பூர்த்தியாகும். வாகனம் புதுசா வீடு சேரும். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்குரிய வேலை இருக்கும், வேலை அமையும். வெளிநாட்டு பயணம், ஏற்றுமதி இறக்குமதி துறை நன்மை ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உடல் அசதி, சோர்வு நீங்கும். அதாவது இசை சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு இசை வெளியீட்டுக்கான ஏற்பாடுகள் இருக்கும். ஒரு படம் எடுத்து ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குன்னா அது திரும்ப ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்கள் விவசாயம்னா நீங்கள் விதைச்ச விதை ரொம்ப வாடி கிடக்குதுன்னா இப்போ அது துளிர் விடக்கூடிய வாய்ப்புகளுக்கான ஒரு மழை கிடைக்கலாம். இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை, உங்களுக்கு மகிழ்ச்சி உரிய தருணங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை பாக்கியம், அதை பற்றிய மகிழ்ச்சி இப்படி இருக்கும். நல்ல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க இன்னும் இறையருள் துணை இருந்தால் அது முழுமை பெறும்.
அந்த வகையில் உத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், சித்திரையில் பிறந்தவங்க நீங்க பிரம்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். எடுக்கிற வேலை எளிதில் நடக்கக்கூடிய சாத்திய கூறுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கான்னா இருக்கு. சந்திரன் நல்ல இடத்துல இருக்கு, புதன் நல்ல இடத்துல இருக்கு, சூரியன் நல்ல இடத்துல இருக்கு, செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கு. ஆனால் சனி மட்டும் ஏன்றில் இருக்கு, குரு மட்டும் விரயத்தில் இருக்கு. ஆக அந்த குருவும் சனியும் முக்கிய கிரகங்கள் பலவீனப்பட்டு இருக்கும்போது மற்ற கிரகங்களுடைய வலிமையான நிலையெல்லாம் பயன்படாத சூழலை காட்டு. இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆனாலும், டீசல் வண்டியில் இருந்தாலும், பாடி நல்லா இருந்தாலும், ஒரு டயர் பஞ்சராகி நின்னா போகாது இல்லைங்களா வண்டி. அந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ சிறு சிறு இடையூறுகளை வாகன வகையில் சில புது வண்டியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் டபுள் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒரு சுவிட்சு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறது கூட இருக்குது. புது வண்டியில் அப்படியும் சிலதெல்லாம் வரும். அதுக்காக டென்ஷன் ஆகாமல் கோவப்படாமல் கொண்டு போய் ஏதோ ஒரு லூஸ் கனெக்ஷன் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி நீங்கள் மறுபடியும் ஓட்டுனீங்கன்னா சரியாகும். இந்த மாதிரி ஒரு டென்ஷனும் ஒரு கவலைகளையும் சில சமயம் கொடுக்க பார்க்கும். இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கக்கூடிய இடம் எதையும் சரி செய்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். அந்த வகையில் இன்னைக்கு சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும், சுவாதியில் பிறந்தவங்க அம்மனையும், விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் கும்பிடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4 பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணுங்கிற அடிப்படையில் 6 7 இப்போ 7க்கே வந்திருக்கிறது. இணையோடு இருந்த முரண்பட்ட கருத்துக்கள் மாறும். இணை உங்களை விட்டு விலகியிருந்த நிலை, ஏதோ வேலை சம்பந்தமாகவோ வேற ஏதோ ஒரு காரணத்தினாலோ விலகியிருந்த நிலை மாறி அவங்க உங்களோட சேரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். இப்படி நல்ல நிகழ்வுகள் ஏற்படும். ஆனாலும் செவ்வாயோட நிலை, புதனுடைய நிலை, சூரியனுடைய நிலை அஷ்டமத்திலிருந்து உங்களுக்கு சில மன கஷ்டங்களை ஏற்படுத்தத்தான் செய்யும். யாரோ ஒரு வார்த்தை சுருக்குன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் மனக்கசப்பு கொண்டு வரும். எதிர்த்து பேசாம அமைதியாக போனால் சில காரியத்தை வெற்றி பெறலாம்ங்கிறது பெரிய தலைவர்களை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் சில விஷயங்களை நாம் எதிர்த்து பேசாமல் அமைதியாக போய் காரியம் சாதிக்கணும்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்குங்க. அந்த வகையில் இன்னைக்கு விசாகத்தில் பிறந்தவங்க முருகனையும், அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதை இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரகநிலைகளோட போக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்றைய நாள் கொடுக்க. சந்திரன் அஷ்டமத்திலிருந்து திரிகோணத்தில் இருக்கு. இன்னைக்கு திரிகோண சந்திரன் நல்ல சிந்தனை கொடுப்பார், நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார், இடையூறுகள் சிரமங்கள் இல்லாத நிலையை கொடுப்பார். ஜென்மத்தில் இருந்த சனி விலகி இருக்கிறதும் பரவாயில்ல, ஆனால் குரு மாற்றம் ஆனால் தான் உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்குங்கிறதோ தெரிஞ்சுக்கலாம். அது செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு காரியங்கள் வேகமாக கைகூடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அது வரைக்கும் சிறு சிறு தாமதங்கள், தடைகள் இருக்கும். எல்லாமே நம்மளுதுன்னு இருக்கும், ஆனால் இல்லாமல் இருக்கும். எப்படியெல்லாம் சில பேருக்கு இருக்கும். அது சில சமயம் அப்படி இருக்கும். ஆனாலும் இந்த சூழலை சரி செய்ய இந்த சந்திரனுடைய போக்கு இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த வகையில் மூலத்தில் பிறந்தவங்க சிவனையும், பூராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் போயிருக்கிறது. அற்புதம். 5 குடையவன் 5ல் பலம் பெறுது. அதோட சூரியனும் செவ்வாயும் 6ல் இருக்கிறது நல்லது. எதிர்ப்புகள் முறியடிக்கப்படும். அதோட சனி 11ஆம் இடமான லாபத்தில் இருக்கு. அற்புதம்.
ஆனால் சந்திரன் மட்டும் அஷ்டமத்தில் இருக்கு எனக்கு. ஆக சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது, அது 7 நெட்டில் இருக்கும்போது இணைக்காக கொஞ்சம் செலவுகள், கூடுதல் செலவுகள் ஆகிறதுல கவலைகள், இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. சில தேவைகளுக்கான செலவுகள் தான், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்கன்னா அந்த நிறுவனத்தை விரிவாக்குதல் சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லது அந்த நிறுவனத்துக்காக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு விரயம் பண்ணி அது கடனை கட்டுறது, இப்போ விரயமாகுதுன்னு கவலைப்படக்கூடாது. ஒன்று விரயமான இன்னொன்று நன்மைக்காகத்தான். ஆனால் கல்வியில் முன்னேற்றம், திருமணம் போன்ற காரியங்கள் தடை நீங்குதல், இதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். ஒரு வரன் முடிவு பண்ணுறது, ஒரு வேலையை சம்பந்தமாக முடிவு பண்ணுறது, ஒரு கல்வி சம்பந்தமாக முடிவு பண்ணுறது. சார் கவுன்சிலிங் இருக்கிற அன்னைக்கு அந்த கல்வி முடிவு பண்ணாமல் அப்போ எப்போ சார் முடிவு பண்ண முடியும்னா, நாளைக்கு ஒருத்தருங்கிறது 4 பேர்த்து கேட்டு நீங்கள் அதை எடுங்க. முக்கியமாக ஸ்டூடெண்ட்டு கேட்டு எடுங்க. நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்டுன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட்டு கேட்டுடுங்க, இதுக்கு முன்னே படித்தவங்கள இப்படி விசாரித்து முடிவெடுங்க. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவர் கொஞ்ச நாள் கழித்து அந்த கோர்ஸ் எடுத்திருந்தாக இந்த கோர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கக்கூடாது. எல்லா கோர்ஸும் நமக்கு பிடிச்சிருந்தா அது சிறப்பு தான், பிடிக்கலினா எப்படிப்பட்டதும் நமக்கு சிறப்பு இல்லை. அது உங்களுக்கு மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலெக்ஷன் பண்ணுங்க. ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும். தெரிந்தவங்களை அறிந்தவங்களை கேட்டு செயல்பட அது சிரமம் இருக்காது. இன்னைக்கு உத்திராடத்தில் பிறந்தவங்க பைரவரையும், திருவோணத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நாளுக்குடைய 9க்கும் அதிபதியான சுக்கிரன் பலம் பொருந்தி இருக்கார். உங்களுடைய யோகர் இன்னைக்கு நல்ல இடத்துக்கு வந்திருக்கார். புதன் அற்புதமா சொந்த வீட்டில் இருக்கார். சனி இருக்கிற இடம் மோசமான இடம் இல்லை, சிறப்பு இல்லாட்டியும். குரு மட்டும் மோசமான இடத்துல இருக்கார். அதனால பணப்பற்றாக்குறை, காரிய தடை தாமதம், இதிலும் கொஞ்சம் குழப்பங்கள், கவலைகள் இப்படியெல்லாம் கொஞ்சம் இருக்க வைக்கும். இது சரி செய்ய அவிட்டத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், சதயத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க தன்வந்திரியும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குருவோட அற்புதமான ஆற்றல் மிகுந்த இடம் பரவாயில்ல. அதை செவ்வாய் பார்க்கறதும் தர்மகர்மாதிபதி யோகம் கொடுத்து ஆண்டவனுடைய அனுகூலத்தால காரியம் நடக்கும். பொதுவாக ராகு கேது தோஷம், அந்த மாங்கல்ய தோஷம் இதெல்லாம் இருந்தால் திருமணம் லேட் ஆகும். சுக்கிரன் நீசமாக இருக்கிறவங்களுக்கும் திருமணம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. இப்படி எல்லாம் இருந்தால் அதுக்கு எத்தனையோ பூஜை பண்ணோம், எத்தனையோ பண்ணி நடக்கலைனாலும், அப்படி சில பேருக்கு நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும், சோர்ந்து கூடாது. அப்படி தொடர்ந்து முயற்சி எடுத்தா காரியம் வெற்றியாகும். அந்த இடை விட்டு இந்த சோர்ந்து இருக்கிறதுல நம்பிக்கை வைக்கணும். எதுலையும் இது நடத்தியே தீருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு நிலையில வச்சு அது நடத்திடலாம். ஆனா இந்த காலகட்டம் குரு நல்ல இடத்துல இருக்கு, நடத்திடலாம். ஆனா ஒரு சில மைனஸ் நம்ம கிட்ட இருக்குன்னா பிளஸ் உள்ள பக்கம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம கிட்ட சில பிளஸ் இருந்தா அவங்க பக்கம் மைனஸ் இருந்தா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 டிகிரி படிச்சிருக்கான். அந்த பையனுக்கு ஒரு +2 படிச்ச பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. பொண்ணு அழகா இருக்கு, திறமையா இருக்கு, நல்ல குடும்பமா இருக்கு, ஜாதகம் யோகமா இருக்கு, பொருத்தமா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குன்னா ஏன் அந்த பொண்ணு அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? பண்ணிக்கணும். அந்த மாதிரி அந்த படிப்புங்கிறது ஒரு தகுதி அல்ல. அந்த படிப்பு மட்டுமே, டிகிரி யார் வேணாலும் இன்னைக்கு படிக்கிறாங்க, அதை வச்சு மட்டும் வாழ்க்கை இல்லை. நான் ஒரு பொண்ணு சொல்லுது, நான் 2 டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு 2 டிகிரி படிச்ச பையன் தான் வேணும் அப்படின்னு. 2 டிகிரி படிச்ச எந்த பையனை வேணாலும் கட்டிக்குமா? டிகிரி மட்டுமே தகுதியா? மற்றதையும் பார்க்குறீங்க இல்லையா? இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் திருமணம் தள்ளி போகுது. அதுக்கு ஜோதிடரையோ அல்லது கடவுளையோ குறை சொல்லக்கூடாது. இப்போ நீங்க உங்க ஊருக்கு போறதுக்காக ஒரு 10 பஸ் வரப்போகுதுன்னு சொல்றோம். ஒவ்வொரு பஸ்ஸா போயிட்டு இருக்கு. இந்த பஸ் பெயின் பிடிக்கல, இந்த பஸ் வடிவம் பிடிக்கல, இந்த பஸ் உள்ள ஏறினா நல்லா வாசம் அடிக்குது, இந்த பஸ்ஸில் நின்றுட்டு தான் போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு நீங்க 10 பஸ்ஸும் மிஸ் பண்ணிட்டு அவன் பஸ்ஸே வரல, நான் ஏறி போலின்னு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இல்லாம நின்னாவது போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிக்கணும். அப்போ
எல்லாமே நிறைஞ்சிருந்தா தான். எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு 100 கோடி ரூபா சொத்தோட ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்துட்டாரு. அவங்களுக்கு BMW ஆடியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் அப்படிப்பட்ட இடத்துல கட்டலினா என்னை என்ன நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா முடியாது. அவர் ஜாதகம் வேற, உங்கள் ஜாதகம் வேற. பணமோ சொத்தோ பதவியோ படிப்போ விட பிடிச்சிருந்தா, விருப்பம் இருந்தா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பார்க்கும்போது ஒத்து போனா, ஜாதக வகையில் ஃபியூச்சர் ஒரே திசை வராமல் தோஷங்கள் சமமாக இருந்து பொருத்தங்கள் இருந்தால் தாராளமாக மேரேஜ் பண்ணி லைஃப் கொண்டு போயிட்டு இருக்கலாம். அதாவது ஒரு 10,000 வருஷம் 1,00,000 வருஷம் வாழ போகிறது இல்லைனாலும் இருக்கிற காலத்தில் மகிழ்ச்சியாக போகக்கூடிய நல்ல சந்ததிகள் பெறக்கூடிய நிலையை அது கொடுக்கும். அதுக்கு அதெல்லாம் பார்க்கறது. ஆக இதெல்லாம் பார்த்து நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதில் இன்னைக்கு கூட அதுக்கான ஏற்பாடுகளுக்கான சூழல் இருக்குது. விருந்து நிகழ்ச்சிகளை பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க சிவனையும், ரேவதியில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.